சங்கீதம் 4. நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 2. நெருக்கத்தின் ஜெபம். அப்சலோம் தாவீதிற்கு விரோதமாக எழும்பிய காலத்தில் 3வது சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு பிரசங்கியாராகவும் இருக்கிறார். அவர் இயற்றிய சங்கீதங்களில் ஆவிக்குரிய உபதேசம் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவி புரியும் உபதேசங்களும், பக்தி விருத்திக்கு ஏதுவான உபதேசங்களும், அன்றாட ஜீவியத்திற்கு தேவைப்படும் உபதேசங்களும் தாவீதின் சங்கீதத்தில் அதிகமாய் உள்ளன. தாவீது 4ஆம் சங்கீதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபமே அவருடைய பிரசங்க செய்தி போல இருக்கிறது. தாவீது முதலாவதாக மனுபுத்திரருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறவர்களையும் தங்களுடைய ஆத்துமாக்களை காயப்படுத்துகிறவர்களையும் தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறார். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு உண்டாகும் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லி பக்தி உள்ளவர்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய கிருபை தன்னுடைய ஜீவியத்தில் எப்படியெல்லாம் கிரியை நடப்பித்தது என்பதை தாவீது அனுபவ சாட்சியாக சொல்லுகிறார்.